வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி 25 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஸ்கூலுக்குள் நடந்த சீக்ரெட் பார்ட்டி. நள்ளிரவில் போட்ட லுங்கி டான்ஸ். காட்டிக் கொடுத்த ஆம்ப்லேட் சட்டி. மாட்டிக்கொண்ட 2K கிட்ஸ். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ளது சுட்டி காலாடிப்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். மேலும் இந்த கிராமத்தை சுற்றி ஏராளமான தனியார் பள்ளிகள் உள்ளதால் இங்குள்ள மக்கள் தங்களது குழந்தைகளை தனியார் பள்ளியில் சேர்க்கவே ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனாலும் அதையும் மீறி இந்த பகுதியில் அரசு பள்ளி ஒன்று பெரும் சவாலாக இயங்கி வருகிறது. இவ்வாறு இயங்கும் இந்த பள்ளியில் இரவு நேரத்தில் உள்ளே நுழைந்து சமூக விரோதிகள் சிலர் மது அருந்துவது போன்ற சம்பவம் நடந்து வருகிறது. இதனால் ஆத்திரமான பள்ளி ஆசிரியர்கள் இதுகுறித்து இந்த கிராமத்தின் முக்கியஸ்தர்களிடம் பல முறை புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை இந்த கிராமத்து பொதுமக்கள் ஏற்கனவே கண்டித்துள்ளனர். அதன் பிறகு இதுபோன்ற சம்பவங்கள் குறைந்துள்ளது. இதனையடுத்து பல மாதங்களாக இந்த பள்ளிக்கு யாரும் நுழையாமல் இருந்துள்ளனர். இதனால் பள்ளி ஆசிரியர்கள் நிம்மதியாக இருந்தனர். இந்நிலையில் வழக்கம் போல கடந்த வாரத்தில் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை தினத்தில் பள்ளியின் காம்பவுண்ட் சுவற்றுக்குள் எகிரி குதித்து சிலர் உள்ளே நுழைந்து மது அருந்தி உள்ளனர். இவ்வாறு நுழைந்தவர்கள் அதே கிராமத்தைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கும் என்கிறார்கள் அக்கம் பக்கத்தினர். உள்ளே நுழைந்தவர்கள் பள்ளி வளாகத்தில் அமர்ந்து மது குடித்தபோது அவர்கள் கொண்டு வந்த சைடிஷ் தீர்ந்ததால் பள்ளியின் சத்துணவு அறையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். உள்ளே நுழைந்தவர்கள் குழந்தைகளுக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட சத்துணவு முட்டைகளை எடுத்து எண்ணெய் மற்றும் மசாலா பொடிகளை பயன்படுத்தி அங்கிருந்த அடுப்பிலேயே ஆம்ப்லேட் போட்டுள்ளனர். அது மட்டும் அல்லாமல் அவர்கள் ஆம்ப்லேட் போட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவாமல் அங்கேயே வைத்துள்ளனர். இதனையடுத்து கடந்த 22ஆம் தேதி காலை வழக்கம் போல் பள்ளி திறக்கப்பட்டுள்ளது. மேலும் காலை உணவை தயார் செய்வதற்காக சத்துணவு பணியாளர் கதவை திறக்க சாவியோடு வந்துள்ளார். அப்போது சமையல் அறையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து பதற்றம் அடைந்துள்ளார். மேலும் பதற்றத்தோடு உள்ளே சென்று பார்த்தபோது அங்கிருந்த முட்டை அட்டைகளில் இருந்த முட்டைகள் உடைத்து ஆம்ப்லேட் போட்டு சாப்பிட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டும் அல்லாமல் அங்கிருந்த சமையல் எண்ணெய் மற்றும் மசாலாக்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் எடுத்து பயன்படுத்தி அலங்கோலமாக போட்டுள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த சத்துணவு பணியாளர் உடனே இது குறித்து ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர்களிடம் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் அவர்களும் சமையல் அறைக்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது உள்ளே இருந்த முட்டைகளை உடைத்து சமையல் பொருட்களை பயன்படுத்தி ஆம்ப்லேட் போட்டிருப்பதும் அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்யாமல் அங்கேயே வைத்திருப்பதும் தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த ஆசிரியர்கள் இதுகுறித்து கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் தலைவர்களிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இதனை கேட்டு ஆத்திரமடைந்த கிராம முக்கியஸ்தர்கள் உடனே காவல் நிலையம் சென்று புகார் கொடுக்கும்படி கூறியுள்ளனர். ஆனால் காவல் நிலையம் செல்லாமல் மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் இது குறித்து போலீசார் மூலமாக நடவடிக்கை எடுக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.